பார்க்க போறோம்னா, இந்த அ இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, அதிகமான மக்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வாழ்ந்துகிட்டு இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு முக்கியமா ஆரியர்களுங்கிறவங்க யாரு? அவங்க எப்படி வந்தாங்க? இல்ல இங்கேயோ பூர்வக்குடி மக்களா? அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, இந்த ஆரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சிந்து சமவெளி வழியா வந்து, அங்க வந்து அதாவது அந்த வழியா தான் படையெடுத்து வந்து வந்து இங்க இந்தியாவுக்குள்ள வந்தாங்க. அது அப்படி அத பத்தியும் பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம, இதுல ஒரு சில உண்மைகளும் இருக்கு. ஒரு சில உண்மைகள் இல்லாம இருக்கு. ஸோ அத பத்தியும் இதுல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆரியர்களும், அ யூதர்களும் வந்து ஒரே மாரி உள்ளவங்க. ஒரே சாமிய வணங்குறவங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உண்மையா என்கிறத பத்தியும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து முக்கியமா எங்கேருந்து வந்தாங்க? அ என்ன மாரி வந்தாங்க? இல்ல படையெடுத்து வந்தாங்களா? அத பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரிவன். அவங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, இந்த ஆரியர்கள்ங்கிறவங்க யாரு? அவங்க எங்கேருந்து வந்தாங்க? இல்ல இங்க இந்தியாவோட பூர்வகுடி மக்களா? அது மட்டும் இல்லாம இந்த சமஸ்கிருதங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்தியாவுல பொறந்த மொழியா? இல்ல வந்து வேற நாடுகள்லேருந்து பொறந்து இங்க வந்திருக்கா? அப்படிங்கிறத பத்தியும் பார்க்க போறோம். ஸோ அத வாங்க. அதாவது சிந்து சமவெளி வழியா தான் இவங்க வர்றாங்க. அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நாடோடி இருந்து இவங்க வந்து இந்தியாவுக்குள்ள வர்றாங்க. ஸோ வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நாட பார்த்தவனக்க இங்க உள்ள செழிப்பான ஒரு நகரங்கள்லாம் பார்க்குறாங்க. பார்த்தோனே ஓகே நம்ம இங்கே இருந்துடலாம் அப்படின்னு வந்து அவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலா வந்து இவங்க வந்து சிந்து சமவெளி வழியாக இவங்க வந்து படையெடுத்து வரல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா வந்து இவங்க வடக்குல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நார்த் சைடு உள்ளவங்கலாம் இவங்க வந்து படையெடுத்து வந்தாங்க. இல்ல, இல்ல இவங்க இங்க உள்ள பூர்வகுடி மக்கள் தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அத பத்தியும் வந்து இதுல மெயினா வந்து பார்க்க போறோம். ஸோ ஏன்னாக்கா இவங்க வந்து நாடோடிகளா தான் உள்ளேக்கு வந்து சிந்து சமவெளி வழியா வந்திருக்காங்க. ஆக்சுவலா வந்து சிந்து சமவெளிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்ரெடி வந்து அங்க வந்து ஒரு இன மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அத பத்தின இந்த ஆரியர்கள் வந்து எப்படி வந்தாங்க பார்த்தீங்கன்னா, சிந்து சமவெளி வழியா தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்க அங்க வந்து படையெடுத்ததுக்கான ஒரு ஆதாரம் வந்து இப்போ வரையும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து நாடோடிகளா தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இவங்க வரும்போது எப்படி வந்தாங்கன்னாக்க, அதாவது இதுல வரும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்பி புல்வெளி அப்படிம்பாங்க அந்த சிந்து சமவெளி வழியா. ஸோ அந்த வழியா தான் வந்து இவங்க நாடோடிகளா வந்து அடுத்த நாட்டிலேருந்து இந்தியாவுக்குள்ள வந்திருக்காங்க. அப்பம்போது பார்த்தீங்கன்னா, இவங்க வரும்போது சாதாரணமா தான் வந்து இந்தியாவுக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க, கொஞ்ச நாள் ஆகுது. அங்க இந்தியாவுல வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. ஸோ அந்த கலாச்சாரத்துல இருந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க, இவங்க உள்ளறிக்கை வந்து இவங்களோட கலாச்சாரத்த வந்து உள்ளைக்கு வந்து புகுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க மெயினா வந்து வணங்குற தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அ அதாவது நம்ம இந்தியர்களா இருக்கட்டும், தமிழர்களா இருக்கட்டும், மெயினா வந்து நம்ம வணங்குற தெய்வங்கள் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு சிலைய தான் வச்சு ச ச வணங்குவோம். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வணங்குறது பார்த்தீங்கன்னாக்க, நெருப்ப தான் வணங்குவோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சந்திரன தான் வந்து இவங்க வந்து வணங்குவாங்களாம். ஸோ நான் ஏன் முன்னாடி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, யூதர்களையும் இவங்களையும் வந்து கம்பேர் பண்றேன்னாக்க, அவங்களும் வந்து ஒரு நெருப்ப தான் வந்து வணங்குவாங்க. அது அது மாரி வந்து சொல்றாங்க. ஸோ அதனால தான் இவங்களுக்குள்ள வந்து ஒத்து போகுது. ஏன்னா, இவங்கள வந்து நாங்க வந்து கடவுளுக்கு இணையானவங்க. அதாவது கடவுள வந்து நாங்க வந்து ரொம்ப நெருங்கி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? இந்த ஆரியர்கள். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, யூதர்களும் வந்து நாங்க வந்து கடவுளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நாங்க டைரக்ட்டா உள்ளவங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போறோமா இருந்தாலும், நம்ம வந்து அந்த கோயில் வாசப்படி வரையும் தான் போ முடியும். பட் ஆனா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கருவறை வரையும் போகலாம். ஸோ அதே மாரி தான் அவங்க யூதர்களும் அவங்களோட சர்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா உள்ள இருக்க வரையும் அவங்க வந்து போலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ வந்துட்டு இவங்க வந்து அவங்களோட கலாச்சாரத்த கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னாக்க, நம்மளோட கலாச்சாரத்துல வந்து உள்ளேக்கு திணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்க, இங்க வந்து ஒரு சில அவங்க வந்து ஒரு கல்யாணமோ, ஒரு எதா இருந்தாலுக்கும் அவங்க வந்து ஒரு நெருப்ப வச்சு தான் வந்து அவங்களோட பூஜைய வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி தான் வந்து அவங்களோட எல்லாத்தையும் வந்து நம்ம இந்தியாக்குள்ள வந்து பரப்புறாங்க. ஸோ மெயினா வந்து இவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஏன்னா இவங்க வந்து கும்பிடுறதே வந்து ஒரு சந்திரன தான் கும்பிடுறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ ஏன்னாக்க, இவங்க கும்பிடுறது வந்து நம்ம வந்து யாகம் வளர்க்கும்போதும் பார்த்தீங்கன்னாக்க, இவங்க வந்து நெருப்பு வச்சு தான் வந்து அது எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. மெயினா வந்து இவங்க எங்கேருந்து வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஈரான், சிரியால தான் வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, இந்த ஈரான், சிரியால தான் பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுக்கு சமஸ்கிருதத்துக்கான கல்வெட்டுகள் வந்து இப்போ வரையும் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, இவங்க வந்து நான் சொன்ன மாரியே வந்து அந்த சிந்து சமவெளியில வந்து இவங்க கல்வெட்டுகள் இருக்குன்னு பார்த்தாக்கா, அங்க வந்து ஆராய்ச்சி பண்ணதுல வந்து, அங்க வந்து எந்த விதமான ஒரு கல்வெட்டுகளுமே வந்து கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதனால தான் வந்து அவங்களோட கல்வெட்டுகள் எல்லாமே வந்து சமஸ்கிருதம் உள்ளது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஈரான் அதாவது சிரியால தான் இருக்கிறது அப்படிங்கிற மாரி அவங்களோட கல்வெட்டுகள் எல்லாமே வந்து அங்க இருக்குது அப்படிங்கிற மாரி வந்து அங்க வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது முக்கியமான கடவுள்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்திரா, வருணா, மித்ரா ஆகிய 3 கடவுள தான் வந்து இவங்க வந்து வணங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அதாவது பிரிசியா அப்படிங்கிற ஒரு ஏரியால தான் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து உருவாகுது. அந்த நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஜீரோ ஸ்டாரிசம் அப்படிங்கிற ஒரு சொல்லப்படுற ஒரு இனத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த விதமான ஆரியர்கள்லாம் வந்து இவங்க
கும்பிடுற மாரியே தான் அவங்களும் வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க கும்பிடுறதும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நெருப்பு கடவுள தான் வந்து அது சந்திரன தான் வந்து இவங்களும் கும்பிடுறாங்க அப்படிங்கிற ரீசென்ட்டா கூட ரத்தன் டாட்டா வந்து இறந்து போனாங்க. ஸோ அந்த ரத்தன் டாட்டா டாட்டா குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு பார்சின குடும்பத்த சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, அவங்க ஒரு குறிப்பிட்ட பீப்பிள் தான் வந்து அந்த ஈரான்லேருந்து இங்க வர்றாங்க. அதாவது இந்தியாவுக்கு வர்றாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மிகப்பெரிய ஏழை மக்களுக்கு உதவுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாட்டா குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி உள்ள குடும்பமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பார்சின குடும்பம் தான். பாலஸ்தீன மக்கள சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இந்த மிடில் ஈஸ்ட்ல உருவான ஒரு மதம் தான் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த யூத மதம். ஸோ இந்த யூத மதத்துக்கும், இந்த ஆரியர்களுக்கும் என்னென்ன சம்மந்தம் இருக்கு? ஸோ அத பத்தியும் இதுல வந்து பார்க்கலாம். ஆரிய ஆரியர்களுக்கும், யூதர்களுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ யூதர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து ஒரே சாமிய தான் இப்போ வரையும் வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து இந்த ஆரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க நெறைய விதமான தெய்வங்கள வந்து வணங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தெய்வங்கள வணங்குனாலும், சந்திரன வணங்குனாலும், இப்போ வந்து நெறைய தெய்வங்கள வந்து இவங்க வந்து வணங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பர்ட்டிகுலரா வந்து நம்ம வந்து சிவன வந்து அதிகமா கும்பிடுவோம். ஸோ அதே மாரி இவங்களும் வந்து சிவன வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அத வந்து இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து சிவன தான் கும்பிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களும் வந்து சிவன கும்பிடுறதா இருக்கட்டும், மத்த நெறைய தெய்வங்கள வந்து கும்பிடுறாங்க. ஆனா யூதர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே தெய்வங்கள தான் அவங்க வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த 2 இனமும் வந்து யூதர்களும் சரி, இந்த ஆரியர்களும் சரி ஒரே இனம் தான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் வந்து இப்போ வரையும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, இவங்க 2 பேரும் வேற வேற இனம் தான். ஆனா வந்து ஒரே இனம். அப்ப ஒரே கடவுள தான் கும்பிடுறாங்க. ஒரே எப்படின்னா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நாங்க கடவுளுக்கு டைரக்ட்டா உள்ளவங்க அப்படின்னு சொல்றாலும், இவங்க வந்து ஒரே இனம் அப்படிங்கிறத வந்து இப்போ வரையும் யாரும் வந்து நிரூபிக்கப்படாம வந்து இருந்து சமவெளி வழியா அவங்க வந்து வந்தாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்ல. இவங்க வந்து படையெடுத்து வந்தாங்க அப்படின்லாம். அது மட்டும் இல்லாம அந்த ஒரு விதமான எந்த ஒரு சமஸ்கிருத வேர்டுகளோ எதுவுமே வந்து அங்க வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மெயினா அந்த ஒரு எலும்பு கூடெல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த எலும்பு கூடையும் வந்து டிஎன்ஏ வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. யாருக்கு? ஆரியர்களுக்கு. அவங்களுக்கும் ஒத்தே போகல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அத செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. அங்க வந்து தமிழ் இனம் வந்து அங்க இருந்து இருந்திருக்காங்க. அந்த தமிழ் இனத்தோட டிஎன்ஏவும், அந்த எலும்புக்கூடோட அந்த மண்டையோட டிஎன்ஏவும் ஒத்து போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியுது, அங்க வந்து தமிழின மக்கள் வந்து அந்த சிந்து சமவெளியில வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து இவங்க வந்து இந்த சமஸ்கிருதம் வந்து இந்தியாவுல வந்து உருவானது அப்படிங்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. இந்த சமஸ்கிருதம் உருவான இடமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஈரான், சிரியா அப்படிங்கிறாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து அதிகமான கல்வெட்டுகள் வந்து இப்போ வரையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றது. ஒரே தமிழ்னா தமிழ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ வரையும் வந்து பழமையான மொழிகள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ் தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த சமஸ்கிருதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இணைப்பு மொழியா தான் வந்திருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, இது ஒரு அரபி மொழியோட சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சமஸ்கிருத மொழி அப்படிங்கிற மாரி வந்து இதுல வந்து மெயினா வந்து சொல்றாங்க. ஏன்னா, நம்ம தமிழ் மொழி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பண்டைய காலங்கள்லேருந்து இப்போ வரையும் வந்து அதில நெறைய வந்து கான்ட்ரோவர்சி எல்லாம் ஓடிட்டு இருக்கும். ஏன்னா, தமிழும் வந்து சமஸ்கிருதம் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தமிழ் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. தமிழ் தாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஏன்னா, அது நீங்க வந்து கூகுள்ல போய் தேடி பார்த்தாலும் தெரியும். ஏன்னா, தமிழ் தான் வந்து முதன்மையான மொழி. உலகத்திலே வந்து முதன்மையான மொழி அப்படிம்பாங்க. ஆனா, இந்த சமஸ்கிருதம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னொரு மொழியோட சேர்ந்து தான் வந்து அரபி மொழியோட சேர்ந்து தான் வந்தது. அப்படிங்கிற மாரி வந்து இதில சொல்றாங்க. இதையும் பார்த்தீங்கன்னாக்க, தென்னிந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் வந்து ஆரியர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து எந்த இதுலேருந்து கலந்துடல. இவங்க வந்து தனியா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மக்களோட மக்களா வந்து இவங்க அதிகமா கலந்துட்டாங்க. அந்த ஜீன் வந்து எல்லாரும் யார வந்து டெஸ்ட் பண்ணாலும், அவங்களுக்கும் வந்து இந்த ஆரியர்கள் டிஎன்ஏ வந்து இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து மெயினா பார்க்கப்படுது. அதனால தான் வந்து அந்த வட இந்தியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னாக்க, இந்த ஆரியர்கள் வந்து இந்தியாவ பூர்வீகமா கொண்டவங்க தான். இங்கே தான் பொறந்தாங்க, இங்கே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. அவங்களோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னாக்க, ஈரான் அதாவது சிரியா அந்த மாரி ஏரியால தான் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆரியர்கள் வந்து எப்படி எங்கேருந்து வந்தாங்க? அவங்க என்ன மாரி அவங்க வந்து கடவுள் வணங்குறாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்களோட மொழி வந்து எப்படி வந்து சமஸ்கிருதம் இங்கே உள்ளது தானா? ஆனா அவங்களோட பேசுற லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சமஸ்கிருதம் வந்து சமஸ்கிருதத்திலேருந்து உருவானது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஹிந்தி லாங்குவேஜ் அப்படிம்பாங்க. ஸோ அதுவும் கலந்து தான் வந்து ஹிந்தி உருவாகியிருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா தமிழ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமான ஒரு தமிழ் மொழி அப்படிங்கிற மாரி. ஏன்னா எந்த ஒரு விதமான ஒரு மொழிகளுமே கலக்காத ஒரு மொழி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தமிழ் மொழி. ஸோ நம்ம இத தான் இன்னைக்கு பார்க்க வந்தோம். வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். நாங்க ஆனந்த் பாலா. பாய்.